எழில் இயக்கத்தில் முதல் முறையாக உருவான திரைப்படம் துள்ளாத மனமும் துள்ளும். இத்திரைப்படம் தற்பொழுது 25 வருடங்களை கடந்துள்ளது. இதை கொண்டாடும் விதமாக துள்ளாத மனமும் துள்ளும் படத்தினுடைய 25 வருட விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் தற்பொழுது தேசிங்கு ராஜா 2 என்ற படத்தை எழில் இயக்கி வருகிறார். இப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் லான்ச்சையும் தற்பொழுது இவ்விழாவில் வெளியிட்டுள்ளார் எழில். நான் படித்த பள்ளிக்கூடம், நான் குடியிருந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அங்கேருந்து தான் அவரும் வந்தார். ஸோ நாங்கள் அப்போ அங்கே சந்தித்தது கிடையாது. எங்களுக்கு அப்புறமா ரொம்ப வருஷம் கழித்து தான் அவர் அது உள்ளேருந்து வந்தார். ஆனால் நேற்று சௌத்ரி சாரை பார்க்கும்போது அவர் இப்போ ஒரு மலையாளத்தில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு, தெலுங்கில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் நியூ ஃபேஸ் டைரக்டர் தான். இது எத்தனை டைரக்டர் சார்? அதெல்லாம் யார் கணக்கு வச்சுருக்குது அப்படின்றாரு, அவருக்கே தெரியல. ஸோ அப்படி நியூ ஃபேஸ் டைரக்டர்ஸு, நியூ ஃபேஸ் டெக்னீஷியன்ஸு, நிறைய ஆர்டிஸ்ட்டு இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண அவருக்கே கணக்கு தெரியல. அவர் இப்போ 98 படம் முடிஞ்சிச்சு. 100வது படம் மிகப்பெரிய படமாக அவர் படம் வரணும். அதுக்கு அவரே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து வந்த எழிலுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். இந்த சேம் டைம் தேசிங்கு ராஜா ஆடியோ லான்ச் ஃபஸ்ட் லுக் அந்த மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் சார் கூட நானும் பணிபுரிஞ்சிருக்கேன். ஞானசன் அந்த படமும் எழிலும் நல்ல மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். எழில் 25 வருஷம் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொன்ன மாதிரி படைப்பாளிகளுக்கு வயசு கிடையாது. அவர் என்றும் 25 வயசோடு இருக்கட்டும். 25 வயசாக மைண்டில் இருந்தால் தான் கதைகளும் வரும், ஹியூமரும் வரும், காட்சிகளும் வரும். அப்படி இயக்கக்கூடிய ஒரு திறமைசாலியான ஒரு இயக்குனர். எனக்கு வாழ்த்த வயது இருக்குது, அதனால் வாழ்க பல்லாண்டு எழில். இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். ஏன்னா 50 படம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நேற்று கூட ஒரு லால் சலாம் ஆடியோ லான்ச்சுக்கு போயிருந்தேன். அவன் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டாரா? இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக தானே இருக்கார். ஸோ இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் இதை அடிக்கடி தரவாதீங்க. ஸோ வயசு ஆனாலும் என்றைக்குமே சினிமாக்காரங்களுக்கு அது ஒரு இளமை இது கொடுக்கும். காரணம் இந்த நம்மளுடைய கற்பனைகள், அந்த மாதிரி கற்பனைக்கு வயசே கிடையாது. ஏன்னா நம்ம சின்ன வயசில் பார்த்த அனுபவங்களை இன்றைக்கி பண்ணும்போது நம்மளும் அந்த சின்ன வயசுக்கு போனால் தான் அதை படம் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த வயசு என்றைக்குமே ஒரு காரணமாக இருக்காது. என்றைக்கும் இளமையான படங்களை எடுத்துகிட்டு இருக்கலாம். இளமையான படங்கள் தான் இன்றைக்கி நல்லா ஓடுது. இன்றைக்கி தேட்டர்லேயும் ஜனங்கள் பார்க்கணுன்னா யூத்து தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் இளமையான படங்களை நிறைய எடுக்கணும். வாழ்த்துக்கள் எழில்.